அண்ணாமலை அண்ணாச்சி அவர் வங்குக்கு சடக்குன்னு வராரு, வெயில் ஓவர அடிக்கு தொடச்சிட்டு வராரு. முதலமைச்சர் ஐயா நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சத்தியம் பண்றாரு. நான் ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க முதலமைச்சரே. 500 வாக்குறுதியில வெறும் 15% நீங்க பண்ணிருக்கீங்க, மீதியெல்லாம் ஏன் பண்ணல அப்படின்னு என்னைய பார்த்து கேட்காங்கல. நான் எங்க போய் பதில் சொல்ல? என்னைய தான் கட்சியில் இருக்கிற பதவியில இருந்து பிடிக்கிட்டாங்களே, நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு அண்ணாமலை அண்ணாச்சி கேட்காரு. ஸ்டாலின் ஐயா அடிக்கடி சொல்றார், நான் கொடுத்த வாக்குறுதியை மறக்கவும் மாட்டேன் மறுக்கவும் மாட்டேன். ஐயா ஒத்துக்கிறேன். ஸ்டாலின் ஐயா சொல்றார், நான் கொடுத்த வாக்குறுதியை மறக்கவும் மாட்டேன் மறுக்கவும் மாட்டேன். ஐயா கொஞ்சம் நிறைவேற்றுங்கள் தான் நாங்க சொல்றோம், மறக்க சொல்ல மறுக்க சொல்ல. 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அருமை சொந்தங்கிற 2021 ஆட்சிக்கு வந்து வெறும் 70 தேர்தல் வாக்குறுதி மட்டுமே நிறைவேற்றிய ஒரு அரசுனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அவர்களுக்கு வெட்கம் இல்லாதனால வெளியே வந்து உங்கள் வாக்கை கேட்டுக் கொண்டிருக்கிறார். 511 70 வாக்குறுதி என்பது 15 விழுக்காடுங்க, 15 விழுக்காடு, வெறும் 15 விழுக்காடுங்க, 15%. 85% வாக்குறுதி அவங்க நிறைவேற்றல. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் 99% நிறைவேற்றி விட்டோம் என்கின்ற பச்சை பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார். கணக்கு வாத்தியாரெல்லாம் ரொம்ப நல்லவங்க தாங்க, ஆனா பாடம் படிச்ச மாணவன் தான் மக்கு. அதனாலதான் முதலமைச்சர் 99% 15% 99% என்று உணர்ந்து கொண்டிருக்கிறார்.